வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். வர இருக்கிற வாரங்கள் நமக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எது ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த வீக்லி அனாலிசிங்கில் வீடியோ பாருங்கள், தெளிவாக பாருங்கள். இதுக்கு தகுந்தாற் போல் வீக்லி பிளானை உங்களால் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இந்த வீக்லியில் பாருங்கள், இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் மாரி ஒரு பின்பார் மாரி வச்சுருக்கு. சரிங்களா? ப்ரீவியஸ் வீக்கு ஹையை ஆனால் பிரேக் பண்ணியிருக்கு. ப்ரீவியஸ் வீக்கு ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் கூட ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு பின்பார் மாதிரி வச்சுருக்கு. பார்த்தீங்களா? இந்த இடத்துல மார்க்கெட் எதுவுமே பிரேக் ஆகாமல் இந்த இடத்துல ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆணுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் நண்பர்களே. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு, இந்த ஹையை பிரேக் பண்ணாமல் இந்த ஹைக்குள்ளாரையே மார்க்கெட் மூவ் ஆணுச்சு அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் ஒரு ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் எதிர்பார்க்கலாம். இது ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? இந்த லெவலை பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே இந்த வீக்லி ஹைக்கு மேலே மார்க்கெட் இந்த இடத்துல கேண்டில் இதுக்கு பதிலாக வீக்லிக்கு மேலே இப்படி ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு, க்ரீனோ ரெட்டோ வீக்லி ஹைக்கு மேலே ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே ஏறுவதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த ப்ரீவியஸ் வீக்கு ஹைக்கு மேலே ஒரு ஒன் டே கேண்டிலாவது மேலே க்ளோஸ் வச்சிடுச்சு, இந்த ப்ரீவியஸ் வீக்குக்கு மேலே ஒரு டே கேண்டிலாவது க்ளோசிங் வைக்கணும், விக்கு வைக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. க்ளோசிங் வச்சு இந்த இடத்துக்கு மேலே க்ளோசிங் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு டே கேண்டிலாவது வச்சிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டை 22,000 22,500 மார்க்கெட் ஈஸியாக போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. சரிங்களா? ஓகே, எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நண்பர்களே. 1 ஹவரில் நான் டைம் ஃப்ரேமை மாற்றிக்கிறேன். வீக்லியில் மார்க்கெட் என்ன ஆகிருக்கு அப்படிங்கிறது, இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி இந்த இடத்துக்கு போயிட்டு திரும்பினுச்சு அப்படின்னா மார்க்கெட் டபுள் டாப் ஃபார்மேஷனாக ஆகிடும். சரிங்களா? இந்த இடத்துல மார்க்கெட் 21,832 அப்படிங்கிற லெவல்கிட்ட போயிருக்கு. பார்த்தீங்களா? இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு திரும்பிடுச்சு அப்படின்னா டபுள் டாப் ஃபார்மேஷன் ஆகிடும், நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துடும். ஆனால் டே கேண்டில் இந்த இடத்துக்கு மேலே ஒரு க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட்டோட மொமெண்டம் நல்லா சூப்பராக இருக்கும். டே கேண்டில் இதுக்கு மேலே க்ளோசிங் வைக்கணும். இதை பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரிலாம் வச்சுது அப்படின்னா மார்க்கெட் அகைன் ஒரு புல்லிஷ் மோடுக்கு வந்துடும். இன்னொரு 200-700 புள்ளிகள் ஏறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நிஃப்டிக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நேற்றைய தினம் ஃப்ரைடே ஹை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக நான் மார்க் பண்ணுறேன். இது ரெசிஸ்டன்ஸ் 1 ஆக்ட் ஆகும். நம்ம சொல்ல போகிற தகவல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சரிங்களா? நம்ம சொல்லக்கூடியது எஜுகேஷன் பர்பஸாக சொல்கிறோம். நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. வீக்லி ஹை செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஃப்ரைடே ஹை இந்த இடம் இருக்குது. பார்த்தீங்களா? 21,750 அது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். வீக்லி ஹை இருக்குது. பார்த்தீங்களா? அது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். 22,000ங்கிறது பார்த்திங்கன்னா தேர்டு ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்த பிரேக் பண்ணிடுச்சு, 850 அப்படிங்கிற லெவலில் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஈஸியாக 22,000ங்கிற லெவலில் வந்துடும். 22,000 வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு இந்த இடத்த 22,000ங்கிற பாயிண்ட்டை மார்க் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும் அப்படிங்கிறதான் எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம். இந்த இடத்துக்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு 150 புள்ளிகள் ஏறும். அதுக்கப்புறம் 22,000க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிடுச்சுன்னா 22,500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எது சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரைடே லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 21,564 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 21,500 அப்படிங்கிறது நிஃப்டிக்கான தேர்டு சப்போர்ட்டு. பேங்க் நிஃப்டியை வீக்லியில் பார்க்கலாம், அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். வீக்லியில் பேங்க் நிஃப்டியும் நிஃப்டி போலவே ப்ரீவியஸ் வீக்கோட ஹையை பிரேக் பண்ணல. இருந்தாலும் வர இருக்கிற வாரங்கள் இந்த வீக்லி ஹைக்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் நிஃப்டி போலவே வச்சுட்டாங்க அப்படின்னா ஃபர்தராக அகைன் ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மார்க்கெட் ஒரு ட்ரெண்டை பிரேக் பண்ணி சூப்பராக க்ளோசிங் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சொன்னேன். எக்ஸாக்டாக இந்த வீக்கு க்ளோசிங் வெளியில் தான் வச்சுருக்காங்க. ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் மாரி போயிட்டு மேலே தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம்.
ஆனால் வந்து ப்ரீவியஸ் வீக்கு ஹைக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சுன்னா ஃபர்தராக வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். ஃப்ரைடே வந்த ஹை வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் இம்மிடியட் ரெசிஸ்டன்ஸ் 48,445 சரிங்களா. அதற்கு மேலே வரும்போது ஆல் டைம் ஹை 48,619 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஃப்ரைடே வந்த லோ இந்த இடம் 47,827 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஃப்ரைடே வந்த லோ செகண்ட் சப்போர்ட்டு 47,735 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். தேர்ட் சப்போர்ட் வந்து 47,478 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட்டாக வந்து மார்க்கெட்டுக்கு பேங்க் நிஃப்டிக்கு ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நண்பர்களே. அந்த லெவலில் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து ஃபின் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு இந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கொடுத்துட்டு ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி மேலே வந்துடுச்சு சரிங்களா. இப்போது இதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரைடே வந்த லோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட். ஃப்ரைடே வந்த லோ 21,382 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட். செகண்ட் சப்போர்ட் 21,329 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். தேர்ட் சப்போர்ட் 21,216 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃப்ரைடே வந்த ஹை, அதுக்கு முன்னாடி இந்த க்ரீன் கேண்டில் வந்துட்டு ஒரு விக் ஒன்று வச்சுட்டு வந்துச்சு பார்த்தீங்களா, 21,550 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரைடே வந்த ஹை, அதுக்கப்புறம் 21,628 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து ஃபின் நிஃப்டிக்கான லெவல்ஸு. மிட் கேப்பை வந்து வீக்லியில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிக்கணும் நண்பர்களே. வீக்லியில் பாருங்கள், ஒவ்வொரு வாரமும் நல்ல ஒரு புல்லிஸ் தான் வச்சுக்கிட்டு இருக்குது. இந்த வீக்லி கேண்டில் ஒரு கரெக்ஷன், இந்த வீக்லி கேண்டில் அதுக்கு மேலே வந்துச்சு, இந்த வீக்லி கேண்டில் அதுக்கு மேலே ஹை க்ளோஸ் வச்சுருக்கு. அகைன் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே நல்ல சூப்பராக மேலே ஏறி வந்துக்கிட்டு இருக்குது நண்பர்களே. இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் 10,264 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும். அந்த லெவலை பிரேக் பண்ணி இந்த ஜோனையும் பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ஜோனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபின் நிஃப்டிக்கான ஒரு சப்போர்ட் ஜோன். இதையும் பார்த்துக்கோங்க. இந்த லெவலுக்கு கீழே வராத வரைக்கும் ஃபின் நிஃப்டி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஃப்ரைடே வந்த லோ இது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட். ஓகே, ஃப்ரைடே வந்த லோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அடுத்தது இந்த லோ 10,397 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டு. அடுத்தது 10,365 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நான் ஏற்கனவே இந்த ட்ரெண்ட் லைன் சொல்லியிருந்தேன். இந்த ட்ரெண்ட் லைனை இப்போ டெலீட் பண்ண பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் பண்ணதுக்கப்புறம் எப்படி போயிருக்கு பாருங்கள். சூப்பராக மார்க்கெட்டோட மொமெண்டம் வந்து நல்லா அருமையாக இருந்திருக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம். ஓகே, அடுத்தது இந்த லெவல் ஃப்ரைடே வந்த லோ வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 10,397ங்கிறது செகண்ட் சப்போர்ட்டு, 10,365 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட்டு. ஃப்ரைடே வந்த ஹை வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவல் இந்த ஸ்விங்கை வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிறேன். 10,590 600 அப்படிங்கிற லெவல் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். இந்த இதை வந்து ஒரு ஜோனாக வச்சுக்கோங்க. இந்த 600ங்கிற லெவல் இந்த ஜோனை விட்டு மார்க்கெட் வந்து பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக அகைன் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். அது வந்து அடுத்த 50 புள்ளிகள் 650 வரைக்கும் கண்டினியூ ஆகும். 10,650 வரைக்கும். அதற்கு மேலே பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 700 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் நண்பர்களே. இது வந்து மிட் கேப்புக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இதை வந்து எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பேப்பர் பேனாக இருந்ததுன்னா எடுத்து எழுதிக்கோங்க, அப்படி இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம வீக்லி அனலைசிங்கில் இதை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். டே வந்து ஒவ்வொரு நாளும் எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்தர் அப்டேஷனை வந்து நம்ம மார்க்கெட் ஹவர்ஸில் கொடுப்போம். நம்ம மார்க்கெட் ஹவர்ஸில் நம்மளோட அப்டேஷனை வந்து ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் மார்க்கெட்டோட மொமெண்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து
சார்ட்டை வந்து ஷேர் பண்ணுவோம். ஒரு சில ஓஐ டேட்டா தகவல்களையும் நம்ம அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களே இதே போல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ட்ரா பண்ணணும், யாரோட உதவியும் இல்லாமல் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கிளாஸஸ்க்கான டீட்டெயில் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தகவல்களை வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மேலும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.